ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 11ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம், அதாவது குரு சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தினுடைய குரு பகவானுடைய பயிற்சியானது மிக அற்புதமாக நடக்க இருக்குங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் அதிர்ஷ்டங்களும் காத்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தற்போது 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாகி இருந்தாருங்க. அவர் இப்போது இந்த நிலையில் எப்போ மாற போகிறாருன்னா, 14/5/2025 அன்னைக்கு இரவு 11 மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. ஸோ இவருடைய பயிற்சி கட்டாயமாக 12 ராசிகளுக்குமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாக எல்லாருமே குரு பயிற்சி ஏற்படுது அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அதே சனி பயிற்சி ஏற்படுதுன்னா ரொம்ப பயந்து கிடப்பாங்க. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம், நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அதாவது பார்க்கும் பார்வையினாலேயே பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. பொதுவாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா நன்மைகளினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் தாங்க அதிக அளவு நன்மைகளை கொடுப்பாரு. தான் இருக்கக்கூடிய இடங்களில் நல்லது செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம், இப்படி எல்லாத்துக்குமே குரு பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக வேணும். குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவான் அப்படின்றவர் தனக்காரகங்க. குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நம்மள குப்பையில் கிடக்கிறவங்களையும் கோடீஸ்வரர் ஆக்கிடுவார். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். தனம், பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா மட்டும் இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படாத பாடுபடுவாங்க. இந்த பணத்திற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுகபோகத்துக்கு காரணமானவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் கையில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். நமக்கு அடுத்தடுத்து வம்சாவளியில் பயன்படக்கூடிய அளவுக்கு கூட சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவான்கிட்ட இருக்குது. அதனால தான் குரு பகவானை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அந்த வகையில் குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்களை ரிஷபராசி நேயர்கள் பார்க்க போகிறாங்க, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சனூர் சென்று வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். என்னங்க இன்னும் பலனே சொல்லலை, அதுக்குள்ளே பரிகாரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம செய்ய வேண்டும், அதுதான் முக்கியமானது. இந்த டைமில் ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சியின் பொழுது செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்டீங்க. மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அதாவது சைனஸ், காது, மூக்கு, தொண்டை, வாய், ஒற்றை தலைவலி, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியுங்க. குரு பகவான் கோடி கோடியாக கொடுத்தாலுமே கூட நமக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லைன்னா அதெல்லாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால் முக்கியமாக நீங்கள் ஆரோக்கியத்தின் மீது அதீத அக்கறை எடுத்துக்கணும். வாக்குஸ்தானத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதே போல் யாருக்காகவும் நீங்கள் சிபாரிசும் செய்யாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமானது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அம்சத்தில் அமர்ந்திருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறாரு. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா தேன் தடவிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறது தான் நல்லது. தேன் தடவிய வார்த்தைகள் அப்படின்னா இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளையோ மற்றவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரிஷபராசி நேயர்கள் இந்த டைமில் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தாங்க சின்னதாக நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா கூட அதனுடைய பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். ஸோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கோபத்தை எல்லாம் தவிர்க்கணும்.
பழைய கடன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் அடைச்சி முடிச்சிடணுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தான் சனி பகவானும் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறது நல்ல ஒரு நிலை தான். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் உங்களால் வந்து அடைக்க முடியும். ஸோ நல்ல ஒரு அமைப்பில் வந்து கிரகங்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், மரண பயம் இது எல்லாம் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிச்சிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு டைமிங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அமோகமான ஒரு காலகட்டம் உண்டாக போகுது. குரு, சனி இந்த 2 கிரகங்களுடைய அருளால் அற்புதமான பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ஏற்பட போகுது. ஒருவேளை ரிஷபராசி நேயர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா நல்ல ஒரு டைமிங்க. நல்ல லைம் லைட்டிற்கு நீங்கள் இப்போலாம் வரப்போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். சினிமாவில் நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்க. இசையமைப்பாளர், நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனி சிறப்பான வளர்ச்சியை வந்து பார்க்கக்கூடிய ஒரு டைமிங். ஸோ ரிஷபராசியை உடையவங்க இந்த மீடியா துறையில் யார் இருந்தாலுமே சூப்பராக வரப்போகிறீங்க. ஒரே நாளில் திடீர் அதிர்ஷ்டத்தால் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா ஒரே படத்தில் கூட நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல காலம் இதுதாங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை பழைய கடன்களால் அதீத அளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் குரு பகவானால் நீங்கள் அந்த கடனெல்லாம் அடைத்து முடிப்பீங்க. கடன் வந்து கோர்ட்டு, வழக்கு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து தீர்ந்துடுங்க. செட்டில்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக வந்து செஞ்சுடுவீங்க. அதனால் யாருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மேலும் இந்த நாட்களில் ரிஷபராசி நேயர்களே பல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் உரிய மருத்துவர்கிட்ட உங்களுடைய பல்லை போய் நீங்கள் பரிசோதனை செய்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெலாம் ரத்தத்தில் ஏதாவது தொற்று நோய்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேலும் இதுபோல் பாதிப்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் கவனத்தோடு வந்து இருங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? பெரியவங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்கன்னா அதுலேயும் நீங்கள் நல்ல அக்கறை வந்து காட்டணும். மேலும் பார்த்தீங்கன்னா பைல்ஸு, மூட்டு வலி, காஸ்மெட்டிக் போன்ற அறுவை சிகிச்சைகளை எல்லாம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். மனசில் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு நேரம் தாங்க. ஸோ அதாவது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், மனபாரம், மனபயம், மரண பயம் இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனாலுமே ஆரோக்கியத்தில் ஒரு கண் வச்சுக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நீங்க போகுதுங்க. வெளிநாட்டில், வெளியூரில் இருக்கக்கூடியவங்க பூர்வீகத்துக்கு திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. ஸோ கட்டாயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதுங்க, சூப்பராக வந்து இருக்க முடியும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ பொருளாதார ரீதியாகவோ பணம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ நீங்கள் எந்த ஒரு பாதிப்புகளையும் வந்து பார்க்க மாட்டீங்க. கட்டாயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் சட்ட போராட்டங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட அது கூட உங்களுக்கு நல்லதை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நல்ல விதமாகவே நடக்கும். நீங்கள் தைரியமாக வந்து செய்யலாம். வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யோகா அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ தொழில் விஷயமா இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய பர்சனலாக ஏதாவது ஒரு விஷயமா கூட நீங்கள் போகலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களாம் இனி அந்த கவலையை முழுசாக விட்டுடுங்க. கண்டிப்பாக இனி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லா வல்ல இறைவனுடைய துணை இந்த டைமில் இருக்குது. கிரகங்களும் வந்து சரியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இனி நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு கீழே தான் எல்லாருமே வந்து இயங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். குடும்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு, தியாகம் எல்லாமே உங்களை நல்லபடியாக வளர்ச்சி அடைய செய்யும். ஸோ நம்ம மற்றவர்களுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் பட்ட கடன் பிரச்சனைகளை நீங்கள் முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கட்டாயமாக இந்த பதிவு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் முழுமையாக செய்து பயன்பெறுங்க.
மேலும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்க